வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. டெல்லிக்கு போயிருக்கிறாரு விஜய். அடுத்தடுத்து அடி வாங்கிட்டு நிக்கிறாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன்னு ஓடுனா பரவாயில்ல, அவங்கள மிரட்டி சிக்கி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கும்பிடு போட்டு முடியாதுன்னு இருக்காப்ல விஜய். பின்னாடி யாரு இருக்கா? மோடி இருக்காரு. 56 இன்ச்சு உட்கார்ந்து இருக்கு. என்னடான்னு பார்த்தா எல்லா அயோக்கியத்தனமான திட்டங்களையும் கையெழுத்து போட்டு விட்டு வந்துட்டாரு விஜய். நிதியை குறைச்சிருக்கான். தமிழ்நாட்டுக்கு அது ஆகாத திட்டம் நம்ம சண்டை போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் பக்கமா கையெழுத்த போட்டு விட்டு வந்திருக்காரு விஜய். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல ஆட்சி நடக்குதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இங்க ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. தினந்தோறும் மக்கள் வீதியில நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்க திசை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. திசை திருப்பிக்கிட்டு தங்களுடைய கடமையை தட்டி கழிச்சிட்டு இந்த கூட்டம் நிக்குது. இந்த லட்சணத்துலதான் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக முந்தா நாளை கிளம்பி போயிட்டாப்ல நம்ம அண்ணன். நேற்று தலைவர்கள் எல்லாம் போய் சந்திச்சாரு. அதுல இடதுசாரி தலைவர்களா இருக்கக்கூடிய டி ராஜா அவங்களை எல்லாம் சந்திச்சாரு. அதோட காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திச்சாரு. அதுல ராகுல் காந்தியை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா சோனியா காந்தி அவர்களை சந்திக்கிறாங்க. அப்புறம் திரௌபதி முர்மு அம்மாவை சந்திக்கிறாரு. அப்புறம் துணை குடியரசுத் தலைவர். இப்படி ஒரு பெரிய சந்திப்பு நடக்குது. நான் எந்த கட்சிக்காரனும் இல்லப்பா, ஏன்னா எனக்கு கொள்கையே இல்லப்பா, நான் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேப்பா, ஏன்னா நான் ஒரு அத்து பீசுப்பா அப்படின்ற நிலைமையில தான் அண்ணன் இருக்காரு. அதுல நம்ம ஊருக்காரரு யாரு? சிபி ராதாகிருஷ்ணன், துணை குடியரசுத் தலைவர், கோயம்புத்தூர்காரரு. அவரை போய் சந்திக்கும் போது கருப்பு பொட்டு வச்சுட்டு போயிருக்காரு. நேற்று பிரபலமா பேசப்பட்டதே பொட்டு தாங்க. ஸ்டாலின் போனார்னா அவங்களோட போடுற சண்டை தான் பேசு பொருளா இருக்கும். அது சித்தாந்த சண்டையாவும் இருக்கும், பொருளாதார சண்டையாவும் இருக்கும். ஒன்னு நீட்டுக்காக போய் அங்க மண்ணு கட்டிட்டு நிற்போம். அங்க போய் எது பண்ணாலுமே அது பாஜகவுக்கு அடி வயிற்றுல நெருப்ப எரிய வைக்கிற ஒரு வேலையா இருக்கும். சரிங்களா? ஆனா இவரு பாருங்க, பொட்டு பேசு பொருளாயிட்டு இருக்கு. தமிழ்நாடு தத்தளிச்சிட்டு இருக்கு, நெருப்பா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கரண்ட் கட்டு, தண்ணி இல்ல, பிள்ளைங்க பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகுறாங்க. 80 வயசு பெரியம்மாவை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி இருக்கிறான். என்ன நடக்குது இங்க? கூட்டமா மண்ணு கட்டி செத்துட்டு இருக்கிறான். ஒருத்தனை கஞ்சா குடிச்சுட்டு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான். இதை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கியமான முடிவு எடுத்தாகணும். வாயை திறக்க மாட்டேன்றப்பல இந்த விஜய். இந்த சூழ்நிலையில அங்கேயாவது போய் எடுத்தவாது தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா பொட்டை மாத்தி வச்சிருக்கிறாரு. அரக்கஜா அப்படின்னு ஒரு பொட்டு. அது பல வாசனை திரவியங்கள், அந்த வாசனை பொருள் எல்லாம் போட்டு மைய மாதிரி கருப்பு கலர்ல செய்யப்படுகிற பொட்டா. அதை வச்சோம்னா பயங்கரமா உடம்பு வலிமையாகுமா, எதிரிகள் எல்லாம் அப்படியே சோர்வடைய செய்யுமா, எதிரிகள்ட்ட இருந்து கண்ணுப்படாம நம்மளை காப்பாத்துவோம். இந்த மூட நம்பிக்கை குப்பைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஓட்டணும் காலத்தை. ஏன் கருப்பு போட்ட ஒண்ணு வச்சுக்கிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க போறாரு. அது பெரிய பேசு பொருளாரு. சந்திப்புல என்ன பேசினாருன்னு பேசு பொருளாகல. கருப்பு கலர் பொட்டு வச்சுட்டு போனாரு தெரியுமா விஜய் அண்ணா. அது எதிரிகள் எல்லாம் தீய சக்தியா உள்ள வராம பாத்துரு. நீயே தமிழ்நாட்டுக்கு தீய சக்தி தான். சோனியா அம்மாவை பார்க்கும் போது குங்கும பொட்டை வச்சுட்டு போறாரு. அப்படியே கையில ஒரு வெத்தலை குட்டின்னு தூக்கிட்டு போனா கச்சிதமா இருந்திருக்குமே. இல்ல நீங்க எதுக்கு போறீங்க? இவங்க மட்டும் பொட்டுக்கிட்டு மாத்தி வைக்கலங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர் கூடயே போறாரு, ஜெகதீஷ் அவஸ்தின்னு சொல்லிட்டு. அவர் தான் சினிமாவுக்கெல்லாம் இவருக்கு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருந்து வேலை பார்த்தவரா. ஹேரை திருத்தி அப்படி அழகா மேக்கப் போட்டு விடுவாராம். அவரையும் கூடயே கூட்டிட்டு திர்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? பொட்டு வைக்க, தலை செய்வ, இதுக்காக போய் நிக்கிறீங்க? எனக்கு புரியலங்க. இன்னைக்கு செய்திகள் நிறுவனங்கள், ஊடகங்கள்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த போட்டுட்டே இருக்காங்க. அது என்ன முக்கியமான விஷயம் தெரியுங்களா? அண்ணன் சொந்த செலவுல ஜெட்ல போயிட்டாராம். அண்ணன் தனி விமானத்துல சொந்த காசுல போனாராம். அப்படியா? இந்த போன முறை டெல்லிக்கு போனாரே முதலமைச்சரான பிறகு கூட ஒரு ஜோசியக்காரரு, தான் மேனேஜரு, ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் அதுலயே ஆந்திராவில் இருக்கிற தொழிலதிபர் இவங்களெல்லாம் அரசாங்க காசுல தானே கூட்டிட்டு போனாரு. ஏன் அதை பத்தி போட மாட்டான்? ஏன்னா வாங்கி தின்றதுக்கு வலிக்காம இருக்கணும்ல. இத்தனை பேரையும் அரசு பணத்துல தனி விமானத்துல கூட்டிட்டு போனாரு. கூட ஒரு மந்திரி இல்லை, கூட செக்ரட்டரிஸ் இல்ல, அரசியல் பேசுறதுக்கு யாரையுமே கூட்டிட்டு போகல. தலசி விடுற ஆளையும் ஃப்ரெண்டையும் தொழிலதிபர்களையும் கூட்டிட்டு அவங்க போய் நின்றுட்டு இருந்தாரு. இதெல்லாம் அரசு பணத்துல போயிட்டு வந்தாரு. அதை நம்ம கேள்வி கேட்டோம். சமூக வலைத்தளங்கள்ல நாம அதை கேள்வி கேட்டோம். அதுலதான் இப்போ
இவங்களெல்லாம் கூட்டிட்டு போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கின்றதான். இன்னைக்கு சொந்த பஸ்ல போறேன்ப்பா, நானா யோகியப்பான்னு காட்டுறாரு. அத செய்தியாக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன வாங்க போனாருன்னு செய்தியாக்கல, பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாருன்றது செய்தியாகல, அவர் தனி ஜெட்ல சொந்த காசுல போனாருன்னு செய்தியாக்குறீங்க. ஆனா போன முறை இவரே தான் தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்டுங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு சும்மா போனாரே அரசு பணத்துல. அதை கேட்க மாட்டீங்களே. அப்ப இங்க திட்டமிட்டு ஒரு உருவம், ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது தோழர்களே, புரிஞ்சுக்கோங்க. டெல்லிக்கு தெண்டமா போயிருக்காப்ல. சரி போனீங்க, உங்களுக்கு பத்திரிக்கை பார்த்தா அலர்ஜி, பத்திரிக்கை பார்த்தா காலு டகடகடகடம் நடுங்கிரும். நம்ம அண்ணன் கைப்பட வடிவேல் அளவுக்கு நடுங்கும். சரி ஓரம் அப்படி பின்னாடி ஓடி போயிருங்களேன். எதுக்கு நீங்க தான் பயப்படுவீங்களே. இல்ல சொல்லிருங்க, பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, இல்லைன்னா 10 கேள்வி எழுதி கொடுத்துருங்க, நான் வழக்கம் போல வசனம் பேசுவேன், அது இல்லைன்னா நான் நின்று பஞ்ச் டைலாக் பேசுவேன், அதெல்லாம் பேசி முடிச்சு நான் போயிருவேன், அதை எடிட் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை தொலைக்க கூடாது, ஒரு சேனலும் ஒரு கேள்வி எழுதி கொடுங்கன்னு வாங்கிட்டு கூட பேச. நாங்கன்னா வேணாம் நான் சொல்றோம் உங்கள்கிட்ட. இல்ல வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றீங்க, இல்ல வரல. ஏன்னா மூளையில இருந்தாதான் அரசியல் சித்தாந்தம், கொள்கை, புரிதல், இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் இருந்தாதான் அரசியல். இது எதுவுமே தெரியாத ஒரு நடிகரை தூக்கி உட்கார வச்சுட்டீங்க. அவருக்கு எதுவும் தெரியாது, அவரை போட்டு நோண்டுனாலும் வராது. அப்ப அவர் என்ன பண்ணலாம், ஒரு 10 பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகலாம். நம்ம ஐயா மோடி 56 இன்ச் நடத்துவார்ல, அவரா பேசிட்டு கிளம்பிடுவாரு. அது மாதிரி கூட நடத்துங்க. நான் இன்னொரு காரணத்துக்காக வந்தேன், மக்களே நான் இதுக்காக வந்தேன் அப்படின்னு கூட நடிச்சுட்டு போங்க. இது எதையுமே செய்யாம இன்னைக்கு விஜய் போய் அங்க தொக்கா சிக்கியிருக்காரு. யாருக்கிட்ட, பத்திரிகைக்காரங்கிட்ட. டெல்லியில பத்திரிகையாளரா வேலை பார்க்கிற நம்முடைய தம்பி ஒருத்தர் நிரஞ்சன் தி கேபிட்டல் என்கிற ஒரு ஆன்லைன் சேனல் வச்சிருக்கிறார். பாலிமர் சேனல், புதிய தலைமுறையெல்லாம் ஒர்க் பண்ணவர். அவர் டெல்லியில இருக்கிற தம்பி. அவர் தான் இந்த அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிடுறாரு. உடனடியாக ஒரு காணொலியா பதிவு பண்றாரு. அப்ப அவர் சொல்றது பேர் அதிர்ச்சியா இருந்தது. தமிழ்நாட்டில இருந்து இங்க வர அமைச்சர்கள், தலைவர்கள் எல்லோரும் எப்படி தமிழ்நாட்டில தான் தங்குவாங்க. அங்க இருந்து கண்டிப்பாக பத்திரிகையாளர்களை பார்ப்பாங்க. இப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல்ஸோடைய அந்த தம்பி இருக்கார் இல்லையா நிரஞ்சன், அவர் தான் எடப்பாடி மூஞ்சியை மறைச்சிட்டு போனது வீடியோவை எடுத்து நடுராத்திரி எடுத்து போட்டு விட்டவர். இப்படி பல விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை போய் சேரணும்னு வாய்ப்பை பயன்படுத்தி ராத்திரி பகல்னு பார்க்காம பத்திரிகையாளர்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்போ ஒரு அரசு மக்களுக்கான அரசா இருந்தா நான் இன்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கேன், டெல்லி பயணத்துல மக்களுக்கு இவ்வளவு நன்மை வந்து சேரும் அப்படின்னு டெல்லி பயணத்தை பத்திரிகையாளர்கள் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பத்திரிகையாளர்கள் தான், ஊடகவியலாளர்கள் தான் போய் மக்கள்கிட்ட இந்த அரசினுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்க ஊடகத்தவே சந்திக்க மாட்டீங்க. இப்ப என்ன பிரபகண்டா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எதுக்கு சந்திக்கணும், ஊடகத்தை எதுக்கு சந்திக்கணும்? ஏன் ஊடகத்தை சந்திக்கணும் தெரியுங்களா? ஊடகம் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கும். உங்க அரசினுடைய நிலைப்பாட்டை, உங்க அரசினுடைய கொள்கை திட்டத்தை, உங்க அரசு மக்களுக்கு செய்த முக்கியமான திட்டங்களை கேள்வி கேட்டு அதை வாங்கி இந்த அரசு இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு உண்மையை சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொன்னா உங்க ஆட்சி 50 நாள் கூட தாங்காது. அதனாலதான் நீங்க பயந்துகிட்டு ஊடகங்களை ஒடுக்குறது, உங்களை எடுத்து பேசுறவங்களை கைது பண்றது, அவங்களை ஜெயில தள்ளுறது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊடகங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் பண்றது, அப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல அக்கௌண்ட்டை முடக்குறது, அதை இதெடுக்கிறது, அப்புறம் யூடியூப் சேனல்ஸை முடக்குறது, இந்த கேவலமான மோசமான ஒரு செயல் திட்டத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப காரணம் என்னன்னா, பத்திரிகைகள் உண்மையை கொண்டு போய் சேர்ந்தா உங்களால 50 நாள் தாக்கு பிடிக்க முடியாது என்கிற அச்சம். அதனால பத்திரிகையாளர்களை பாக்குறத சந்திக்கிறத தவிர்த்துட்டே இருக்கீங்க. ரைட்டு. கடைசியில பத்திரிகையாளர்கள் கடுப்பாயிட்டாங்க. நாங்க ஆளுக்கால மிரட்டுறீங்க, அதிகாரியை மிரட்டுறீங்க, எங்களுக்கு தனியா இடம் கொடுக்குறீங்க, ரோட்டுக்கு போக சொல்றீங்க, உள்ள வராதீங்கன்றீங்க, கேமரா எடுத்து, அதாவது போன் கேமரா கொண்டு வராதீங்கன்றீங்க. என்னையா நினைக்கிறீங்க, நீங்க பண்றத பண்ணு, நாங்க உங்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம் அப்படின்னு கடுப்பாயி பேசியிருக்கிறார். பாருங்க, கேள்வி கேட்கறது எங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம். நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறோம். ஒருவேளை இந்த வீடியோவை நான் இப்ப இம்மீடியட்டா போடுறது எதுக்குன்னா, நிச்சயமா அதிகாரிகள் பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா டெல்லியில பண்ணிடணும்னு தோணுது அப்படின்னா நாங்க அது உஷாரா இருக்கிறோம், நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க பண்றதை பண்ணுங்க, நாங்களும் அதை எதிர்கொள்றதுக்கு தயார் நிலையில இருக்கிறோம். ஏன்னா இப்ப டெல்லிக்கு போயிருக்கீங்க, முந்தையாவது பத்திரிகையாளர்கள் போவாங்க, பக்கத்துல ஒரு 10 அடி தூரத்துல நின்று அண்ணா அண்ணா அண்ணாடுவாங்க.
யார் போனாலும் கேள்வி கேட்பாங்க, அவங்க நின்று பதில் சொல்லிட்டு வருவாங்க. ஒரு பொய்யா கூட பதிலாக சொல்லிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அண்ணன்லாம் எடப்பாடியார் போகலையா, நான் போய் எங்க கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை நடுராத்திரி பார்க்கலையா, எதையோ ஒண்ணு சொல்லுங்களே பத்திரிகைக்காரங்களை பார்த்து. ஆனா இங்க இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பத்திரிகைக்காரங்க முன்னாடி எல்லாம் உள்ள வந்து மக்கள் அங்க இருக்கிற தலைவர்களோட எளிமையா பேசுவாங்க, தலைவர்களுடைய தொடர்புல இருப்பாங்களாம். பிஆர்ஓஸ் இவங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க, தலைவர்கள் வர்றாங்க வாங்க அப்படின்னு. இப்பெல்லாம் பிஆர்ஓஸ் தகவலே சொல்றது இல்ல, யார் வர்றாங்க போறாங்கன்றத அவங்களுடைய சொந்த இன்ஃபுளுயன்ஸ்ல அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் உள்ள போக அனுமதி இருந்துச்சான், இப்பெல்லாம் நடு ரோட்ல தான் நிக்கணுமா, உள்ளேயே போக முடியாது. தமிழ்நாடு ஹவுஸா உள்ளேயே போக முடியாது. நான் டெல்லியில பேசுறதுக்கு போன போது தமிழ்நாடு ஹவுஸ்ல தான் தங்கியிருந்தேன். அது தமிழ்நாடு அரசு விடுதி. அது அங்க பாத்தீங்கன்னா உள்ளேயே நம்ம ஆளுகளே உள்ள போக முடியாது, பத்திரிகைக்காரங்க தமிழ் பத்திரிகையாளர் கூட உள்ள போக முடியாது. அதுல இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க அதிகாரிங்க. தயவு செஞ்சு இந்த கேமராவை தூக்கிட்டு வாங்க, வெறும் போன் எடுத்துக்கிட்டு வராதீங்க. பல பேரு சின்ன சின்ன சுதந்திர ஊடகங்கள் தான் பல உண்மைகளை கொண்டு வந்து மக்கள் மட்டத்துல சேர்க்குது. இப்ப தம்பி இருக்காரு, இந்த கேபிட்டல்ன்ற ஒரு சேனலு, அங்க டெல்லியில நடக்கிற அரசியல அவர் சின்ன சின்னதா பேசிட்டு இருக்காரு. இது மாதிரி தனி மனிதர்கள் கொண்டு வந்தா துணிச்சல பல செய்திகளை இங்க போடுறாங்க. நீங்க சுண்டல் கொடுக்குற மாதிரி பெட்டிகளை தூக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க உத்தரப்பிரதேசத்துல போன எலெக்ஷன்ல, ஓட்டு பெட்டிய அதெல்லாம் போய் கவர் பண்ணிட்டு வந்து தமிழ் ஊடகங்கள் கொடுத்தது நிரஞ்சன் தான். இது மாதிரியான ஊடகவியலாளர் போனை கூட எடுத்துட்டு போறாங்கப்பா. என்ன பிரச்சனை, போனை தூக்கிட்டு வராதீங்க, நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது போன்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஏரியா விட்டு வராதீங்க, உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கெடுபிடி கொடுக்குறாங்களாம். இது எந்த இதுலயுமே இல்லையா. பாதுகாப்புக்காக சில நேரம் ஒரு பேரிகார்ட் போட்டு அங்க கொஞ்சம் நிப்பாங்களாம். ஆனா பாதுகாப்பை தாண்டி அச்சத்துல இருக்காரு விஜய். இவங்களுக்கு தனியா ஒரு மேடை மாதிரி ஒண்ணு போட்டு அங்க போய் நிப்பாட்டி விட்டுறாங்களா இவங்களும் அவங்களும் பேசவே முடியாத தூரத்துல நிறுத்தி விட்டுறாங்களாம். போன முறை டெல்லி பயணம் போனார்ல அண்ணன் விஜய், அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, இங்க வந்து ஜெயலலிதா அம்மா வந்தா கூட பத்திரிகை பிரஸ் மீட் பண்ணாம போக மாட்டாங்க, டோன்ட் பிரேக் தட் லெகசி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் தான் இந்த தம்பி. அப்ப இவங்களெல்லாம் மிரட்டி இருக்கிறாங்க அதிகாரிகள் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் இனிமேல் போனை தூக்கிட்டு வரக்கூடாது, ஒருவேளை வந்து கேமரா இல்ல போன் தான் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு போனை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார்ல கேமராமேனு, அவரை வெளியே அனுப்பிடணும். இப்படி பல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கட் அண்ட் ரைட்டா இதான் செய்யணும்ன்றாங்க. சின்ன பசங்கிட்ட ஏமாத்தலாம் அதிகாரிங்க. இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஊடகங்களை வேலை பார்த்த தம்பிங்க போய் கேட்டா, இல்லங்க ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறோம் அப்படின்னா. அப்ப இவங்க கேட்கறாங்க, எதுக்கு எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க, என்ன காரணம், நாங்க வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க கேள்வி கேட்கறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, எழுதி கொடுங்க, என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா வாயை மூடிட்டு ஓடுறாங்களா. வந்து 30 நாள் ஆகலங்க, தமிழ்நாட்டின் அரசியல உலகத்துக்கே சொல்றதுக்கு காசை அள்ளி எறிஞ்சு ரூட்டு போட தெரிஞ்ச விஜய்க்கு அரசியல ஊடகங்கள் மூலமாக கொண்டு போனா நமக்கு பொழப்பே நாரி போயிரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தம்பிங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சு அவங்கள ஓரங்கட்டுற இந்த அயோக்கியத்தனமான முடிவை முதல்ல நிறுத்தணும். பத்திரிகைகள் தான் ஒரு அரசாங்கத்திற்கான முதல் எதிர்கட்சியே. அவங்க தெளிவா கேள்வி கேட்டா உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஆடுறது குறையும். இதோட மட்டும் இல்லைங்க, ஒரு பக்கம் பத்திரிகையாளர்கள், இன்னொரு பக்கம் பொட்டு, இன்னொரு பக்கம் ஹேர் ஸ்டைலிஸ்ட், இதெல்லாம் முடிச்சுட்டு போய் மொத்தமா கையெழுத்த போட்டு விட்டு வந்திருக்காரு. நம்ம 100 நாள் வேலை திட்டம் இருக்கும்ல, இந்த 100 நாள் வேலை திட்டத்துல மிகப்பெரிய தொகை குறைக்கப்பட்டிருக்கு. 13,000 கோடி வாங்கிட்டு இருந்த நமக்கு 3,923 கோடி கொடுக்குறேன்றாங்க. அது கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு முதல் அந்த திட்டத்தை பத்தி ஏதாவது அறிவு இருக்கா, புரிதல் இருக்கா? கையெழுத்து போட்டு விட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம இத்தனை 8 ஆண்டுகளுக்கு மேலா, ஏன்னா 2019 அது வரைவு வந்துருச்சு, 2019 இருந்து நம்ம அதுக்கு எதிராக நிக்கிறோம் 7 ஆண்டுகளா. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஓகே ஆகி அண்ணா யூனிவர்சிட்டியில பாடத்திட்டத்தில் வந்துச்சு புதிய கல்விக் கொள்கை. இப்ப RSS மாணவர் அமைப்பு போய் அவர்கிட்ட பேசி PMSRீக்கு கையெழுத்து போட போறாங்க. ஜல்ஜீவன்லாம் நமக்கு பணமே கொடுக்கல, கையெழுத்து போட்டு விட்டு வந்துட்டாப்ல. இப்ப எல்லாத்துலயும் எடப்பாடியார நம்ம சொல்லிட்டு இருந்தோம், காற்ற இடம் நீட்டுற இடத்தெல்லாம் கையெழுத்து போடுவாருன்னு. இவரெல்லாம் படுத்தே விட்டான ஐயா கும்பல். தமிழ்நாடு நாசமா போச்சு. ஓட்டு போட்ட அத்தனை பேரும் நல்லா இருங்க, அப்படித்தான் சொல்ல முடியும்.